கிரண்யசிபு ஒரு கொடூரமான அசுர மன்னன். இவன் கடுமையான தவத்தால் பிரம்மாவிடம் இருந்து ஒரு அரிய வரத்தை பெற்றான். அந்த வரத்தில் தான் மனிதனாலோ மிருகத்தாலோ இறக்கக்கூடாது. பகலோ அல்லது இரவோ இறக்கக்கூடாது. வீட்டில் உள்ளேயோ வெளியேயோ இறக்கக்கூடாது. நிலத்திலேயோ வானத்திலேயோ இறக்கக்கூடாது. எந்த ஆயுதத்தாலும் தான் இறக்கக்கூடாது. இந்த வரத்தின் ஆணவத்தால் தன்னை போல இந்த உலகில் யாரும் கிடையாது என்றும் தான் மட்டுமே வணங்கப்பட வேண்டிய கடவுள் என்றும் பிரகடனம் செய்து விஷ்ணுவின் பக்தியை உலகில் தடை செய்தான். கிரண்யசிபுவின் மகனாக பிரகலாதன் பிறந்தார். தன் தாயின் கருவறையில் இருக்கும் போதே நாரத முனிவரின் உபதேசங்களை கேட்டு விஷ்ணுவின் பக்தனாக வளர்ந்தான். சிறுவயதில் இருந்து அவன் ஓம் நமோ நாராயணாய என்று விஷ்ணுவின் நாமத்தை இடைவிடாது உச்சரித்தான். விஷ்ணுவை வெறுக்கும் கிரண்யசிபுவுக்கு தன் சொந்த மகன் விஷ்ணு பக்தனாக இருப்பது பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. பிரகலாதனை விஷ்ணு பக்தியில் இருந்து மீட்க பல வழிகளில் அவன் முயற்சித்தான். பிரகலாதனுக்கு அரசு கல்வியை போதிக்க ஆசிரியர்களை நியமித்தான். ஆனால் பிரகலாதன் அவர்களுக்கு விஷ்ணுவின் மகிமையை உபதேசித்தான். பிரகலாதன் விஷ்ணுவின் நாமத்தை உச்சரிப்பதை நிறுத்தவில்லை என்றால் மரண தண்டனை என மிரட்டினான். பிரகலாதனை கொல்ல பல வழிகளிலும் அவன் முயற்சித்தான். ஜானையை காலால் மிதிக்கச் செய்தான். மலை உச்சியில் இருந்து கீழே தள்ளினான். கொடிய பாம்புகளை கடிக்கச் செய்தான். விஷம் கொடுத்தான். நெருப்பில் எரிய உட்காரச் செய்தான். ஆனால் ஒவ்வொரு முறையிலும் விஷ்ணுவின் அருளால் பிரகலாதன் எந்த பாதிப்பும் இல்லாமல் காப்பாற்றப்பட்டான். ஒரு நாள் கோபத்தின் உச்சியில் இருந்த கிரண்யசிபு பிரகலாதனை பார்த்து, நீ சொல்லும் முன் விஷ்ணு எங்கே இருக்கிறான்? நீ அவனை எங்கும் நிறைந்தவன் என்று சொல்கின்றாயே, அப்படியானால் இந்த தூணில் இருக்கின்றானா என்று கேட்டு தன் கதாயுதத்தால் அருகில் இருந்த ஒரு தூணை உடைத்தான். உடனே தன் பக்தனை காப்பதற்காக விஷ்ணு ஒரு பாதி மனிதனாகவும் பாதி சிங்கமாகவும், அதாவது நரசிம்ம மூர்த்தியாக அந்த பிளந்த தூணில் இருந்து வெளிப்பட்டார். நரசிம்மர் கிரண்யசிபுவை சரியாக பகலும் இரவும் சேரும் நேரமான சந்தி வேளையில் உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை, வீட்டின் வாசல் படியில் வானத்திலும் இல்லை நிலத்திலும் இல்லை அவனை தன் மடியில் கிடத்தி ஆயுதம் இல்லாமல் தன் கூரிய நகங்களால் கிழித்து அவனை கொன்று பக்தனான பிரகலாதனை காத்த